ஹானர்லேருந்து ப்ளே 8A அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோன் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Back from the dead. இந்த ஹானர் ப்ளே 8A பற்றி பேசும்போது இது ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ முதல்ல இந்த ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸை பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.09 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 720p ரெசல்யூஷனோட டிஸ்பிளே 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 283 ppi டென்சிட்டியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. டிஸ்பிளே பொறுத்தவரை ரொம்பவும் ஷார்ப்பான டிஸ்பிளே இல்லை. இந்த ஃபோனோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு சைடில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் MediaTek Helio P35 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12nm ஆட்டோ கோர் சிப்செட். அதாவது 4 கோர்ஸ் வந்து 2.3 GHz கார்டஸ் A53 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz கார்டஸ் A53 கோர்ஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு PowerVR G8320 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நார்மலான கேம்ஸ் எல்லாமே ரன் ஆயிரும், கேஷுவலான ஆப்ஸ் கேம்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். ஹெவியான PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் ரன் ஆகிறதுல பிரச்சனை இருக்காது. மிட்ரேஞ்ச் செட்டிங்ஸ் வைக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஓரளவு ஆவரேஜான யூசேஜுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் வருது. ஒன்று 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 3GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிகேட்டட் சிம் சார்ட்டாக வர காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 MP கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இல்லை ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது, LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 1080p ஃபுட்டேஜ் 30 frame/second வரையும் கேப்சர் பண்ண முடியும். இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 8 MP கேமரா வித் f2.0 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே HDR சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 3020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். ஆனால் 3020 mAh அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 4.2 இருக்குது, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கெட் சப்போர்ட்டும் இருக்குது. ஓஎஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் Android Pie 9.0 வருது. அதாவது EMUI 9.0 கஸ்டம் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ப்ளூ, பிளாக், கோல்டு, ரெட் அப்படிங்கிற 4 கலர்ஸில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் இல்லை, ஆனால் ஃபேஸ் அன்லாக் நார்மலான ஃபீச்சரில் இருக்குது. அதனால் முகத்தை வச்சு அன்லாக் பண்ணிக்கிடலாம். இருந்தாலும் இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் சைனா வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் 9000 வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது கன்வெர்ட்டபிள் பிரைஸ் தான். எக்ஸாக்டான பிரைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.